என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆல்ரவுண்டர் ஐயப்பன் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். விஜய் படத்துல இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே பெரிய டாப் ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்ம தளபதி விஜய் அவர்களோட படங்களில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான டீடைலிங் அண்ட் டீகோடிங் ஒர்க்ஸ் தான் பார்க்க. முக்கியமாக வேட்டைக்காரன் படத்தில் எதுக்காக தேவராஜ் ஐபிஎஸ் அவரோட கண்ணில் டிட் அப்படின்ற பூச்சி மருந்தை எடுத்து ஸ்ப்ரே பண்ணாங்க. மாஸ்டர் படத்தில் எதுக்காக விஜய் மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் அவரோட படங்களில் அதிகமாக 10ஆம் நம்பர் ஜெர்சியை பயன்படுத்தியிருக்காரு. அது என்ன காரணம்? அதே மாதிரி புலி படத்தில் உள்ள எல்லா சாங்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்டுமே 2 times வரும். அது என்ன காரணம்? இந்த மாதிரி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க. இந்த அளவுக்குலாம் டீப்பா பார்த்தது இல்ல. நம்ம தளபதி விஜய் அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நடிச்சு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதே விட்டுட்டாரு. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இவர் நடிக்கிறதுக்கு முன்னாடியே இவரோட பழைய படங்கள்ல ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை மட்டும் சுத்தி ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2003 வருஷத்துல இந்தியாவை சேர்ந்த ஐடிசி கம்பெனி சன்ஃபீஸ்ட் அப்படின்ற பிராண்ட்ல பிஸ்கட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சன்ஃபீஸ்ட் இந்த சன்ஃபீஸ்ட் பிஸ்கட்ஸ் பிராண்டை எல்லா மக்களோட மனசுலயும் பதிய வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த டைம்ல பீக்ல இருந்த ஆக்டரான விஜய் அவர்களை ப்ரோமோட் பண்ண சொல்லி அவர் திருப்பாச்சி படத்துல இந்த பிஸ்கட்ஸை ப்ரோமோட் பண்ணிருப்பாரு. வில்லனை பார்க்க போறோம். பிஸ்கட் கம்பெனி சார். சார் திஸ் மில்கி மேஜிக் இஸ் தி பெஸ்ட் பிஸ்கட் சார். அடுத்து வந்து அவருடைய சச்சின் படத்துலயுமே இந்த பிஸ்கட்டை ப்ரோமோட் பண்ணிருப்பாரு. அட நம்ம பிஸ்கட். மூணாவதா இவருடைய ஆதி அப்படின்ற ஃபிலிம்லயுமே இந்த பிஸ்கட்ஸை ப்ரோமோட் பண்ணிருப்பாரு. சன்ஃபீஸ்ட் சூப்பர் பிஸ்கட், சாப்பிடு நல்லா இருக்கும். இவர் ப்ரோமோட் பண்ண டைம்ல சன்ஃபீஸ்ட் மில்க் மேஜிக் அப்படின்ற ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. இப்போ 2024ல பாத்தீங்கன்னா சன்ஃபீஸ்ட் டார்க் ஃபேண்டசி, பவுன்ஸ், மாம்ஸ் மேஜிக், ஃபோம் லைட், கேக்கர், ஆல் ரவுண்டர், சூப்பர் மில்க் இப்படின்ற மாதிரி நிறைய ஃபிளேவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ்ல. தளபதி விஜய் அவர்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மேட்டர் நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆனா கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல யாரை பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? சச்சினா. அதனால தான் 10ஆம் நம்பர் யூஸ் பண்றாங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர். இப்போ சச்சின் விளையாடாதனால வேற பிளேயர்ஸை கூட பிடிச்சிருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிச்ச பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மட்டும்தான். இதுக்கான ரெஃபரன்ஸ் அவருடைய படங்கள்லயே நிறைய வச்சிருக்காரு. கில்லி படத்துல அவர் கபடி பிளேயரா இருப்பாரு. அவரோட ஜெர்சி நம்பர் 10. அடுத்து குருவி படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு கார் ரேசிங் சீன் வச்சிருப்பாங்க. அப்ப விஜய் அவர்கள் கிட்ட ஒரு கருப்பு கலர் கார் இருக்கும். அந்த காரை தான் யூஸ் பண்ணி ரேசிங் போவாங்க. நம்பர் பாத்தீங்கன்னா 10. அடுத்து வேலாயுதம் படத்துல அவங்க ஊருக்குள்ள நடக்கிற திருவிழாவுல விளையாட்டு போட்டி வைப்பாங்க. அதுல ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது விஜய் அவர்கள் கலந்துக்குவாங்க. அப்ப அவரோட டி-ஷர்ட் நம்பர் லேபிள் தான் ஒட்டி இருக்கும். அடுத்தது பைரவா படத்துல டெண்டுல்கர் மாதிரி ஒரு ஷாட் விளையாடுற மாதிரி காமிச்சு அவரோட போஸ்ல நிக்க வச்சிருப்பாங்க விஜய் அவர்களை. இது எல்லாத்துக்கும் மேல சச்சின் அவர்களோட பேர்லயே விஜய் அவர்கள் எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் யாரோட ஃபேன்னு நமக்கு தெரிய வருது. கில்லி பட்லி சொல்வார்ல உங்க தங்கச்சி கிட்ட. மாஸ்டர் படத்துல விஜய் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரோட நேம் வரும்போது மட்டும் அந்த ஃபாண்ட்டுக்கு மேல ப்ளூ அண்ட் ரெட் ஷேடோ கொடுத்திருப்பாங்க. ப்ளூ வந்து பாசிட்டிவா இருக்க விஜயை குறிக்கிற மாதிரியும், ரெட் வந்து நெகட்டிவா இருக்க விஜய் சேதுபதியை குறிக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வர மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்கவங்க, அவர் இருக்க அட்மாஸ்பியர் இது சுத்திலும் வெறும் ப்ளூ கலரா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவர் தூங்கும்போது ப்ளூ கலர் வெணின்னு போட்டிருப்பாரு. அவரோட டேபிளும் ப்ளூவா தான் இருக்கும். அவர் ஓட்டிட்டு போற அந்த காருமே ப்ளூவா தான் இருக்கும். படத்துல மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல ப்ளூ கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. அப்படியே நம்ம விஜய் சேதுபதிக்கு பார்த்தோம்னா லாரியில ஒருத்தரை போட்டு தள்ளும் போது அந்த பேக்ரவுண்ட்ல இருக்க லைட் கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அவருமே மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல ரெட் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. இன்னொரு சீன்ல விஜய் ஒரு துண்டை போட்டு விஜய் சேதுபதியை பிடிச்சிருப்பாரு. அந்த துண்டோட கலரும் ரெட் கலர் தான் போட்டிருப்பாங்க. இந்த கலர் டீடைலிங்க இன்னும் சூப்பரா இன்டர்வல் பிளாக்ல அவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்க ஷர்ட்டோட கலரை வச்சே சொல்லிடுவாங்க. தளபதி அவர்களோட வேட்டைக்காரன் படத்துல இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. தேவராஜ் ஐபிஎஸ் வில்லன்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்துட்டு இருப்பாரு. இது வில்லன்களுக்கு பிடிக்காம தேவராஜ் அவங்களோட ஃபேமிலியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இவரோட கண்ணுலையுமே ஒரு பூச்சி மருந்து ஸ்ப்ரே அடிச்சு இவருக்கு கண்ணு தெரியாம பண்ணிடுவாங்க. இதுல அவரோட கண்ணுல அடிக்கிற அந்த ஸ்ப்ரேயோட பேர் பாத்தீங்கன்னா டிட் அப்படின்னு போட்டிருக்கும். டிட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க டிட்டுக்கு பதிலா என்ன வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா எதுக்காக அவங்க டிட் அப்படின்னு வச்சாங்க தெரியுமா? ஆக்சுவலா டிட் அப்படின்னா பலி அப்படின்னு மீனிங்.
மீனிங். ஒரு வசனம் கூட இருக்கும், டிட் ஃபார் தட் அப்படின்னா பலிக்கு பலி அப்படின்ட்டு. இந்த படத்துல டிட் அப்படின்ற அந்த ஸ்ப்ரே எடுத்து இவங்க அடிச்சிருவாங்க. ஆக்சுவலா பழி வாங்கிடுவாங்க இவரை கண்ணில் ஸ்ப்ரே அடிச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல இவரை பழி வாங்கினதுக்காக மறுபடியும் இவர் கன்ல வேதநாயகத்தை சுடுவாரு. இந்த சீன் அவரை மறுபடியும் பழி வாங்குறது. ஸோ பலிக்கு பலி டிட் ஃபார் தட் அப்படின்ற அந்த வசனம் படத்தோட எண்டில் முடியும். அப்படியா? ஆனா மெயின் ரீசன் இதுதான், ஹிட்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ண. சாமி படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு தெரியுங்களா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். கில்லி படத்துல வேலு சூரத்தேங்க அந்த சாங்கை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள மாடியில இருந்து இறங்கும் போது மாடி மேல ஒரு பொண்ணு இருந்துகிட்டு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அப்படின்னு பாட்டை பாடுவாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு பாடின அந்த பாட்டு 2003 விக்ரம் அண்ட் த்ரிஷா 2 பேரும் சேர்ந்து நடிச்ச சாமி படத்துல வந்த பாட்டு. சாமி படத்தோட ஹீரோயின் அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்து கொக்கரக்கோ சாங்க்கு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அது வந்து படிக்கிற ஆர்வத்துல அடையாளம் தெரியாம. அடுத்ததா படத்துல ஒரு மிஸ்டேக்கும் பண்ணி வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி விஜயோட தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட பெட்டியில இருக்க டிராஃபில எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ லீக் மேட்ச்ல ஜெயிச்சது, செமி ஃபைனல்ல ஜெயிச்சது அப்படிலாம் சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு டோர்னமெண்ட் ஆடும்போது ஃபைனலில் ஜெயிக்கிற சாம்பியனுக்கு மட்டும்தான் ட்ராஃபி கொடுப்பாங்க. செமிஃபைனலில் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ட்ராஃபிலாம் எந்த டோர்னமெண்ட்லையும் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இன்ட்ரோ சீன் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அதுல ஒரு மொரட்டு டார்க் காமெடி ஒளிஞ்சிருக்கு. அசின் வர்றதுக்கு முன்னாடி ரேடியோல சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரேடியோல கிரௌட் எல்லாருமே V1 6 V1 6 கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அசினோட இன்ட்ரோ வரும். ஸ்லோ மோஷன்ல குதிச்சு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப சடனா பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி கையில பேட்டும் ஹெல்மெட்டும் போட்டிருப்பாரு. சடனா எதுக்கு அவர் கையில பேட்டை கொடுத்தாங்க? தட் இஸ் பிரபுதேவா திங்ஸ். டபுள் மீனிங் வச்சிட்டு ஒரு சீன் வரும். அந்த சீன்ல அசின் அவரோட ஹேரை விஜய் ஸ்மெல் பண்ணிட்டு ஒரு டயலாக் சொல்லுவாரு. ஆக்சுவலி இது நார்மல் டயலாக் கிடையாது. ஆமா இது டபுள் மீனிங் தான். தூக்குதுங்க. தூக்குதா தூக்குது, துடிக்குது, வலிக்குது. எல்லாரையும் படத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அசின் அவரோட டி-ஷர்ட்ல ஒரு டயலாக் எழுதி போட்டிருப்பாங்க. I have a beautiful face on top, please see that too. இந்த ஒரு டி-ஷர்ட் கேப்ஷன்ல மொத்த ஆம்பளைங்களுமே ரோஸ் பண்ணி விட்டாரு. எங்களுக்கு தெரியுமே நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு தெரியுமே. கில்லி படத்துல இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலிங் ஒர்க்கை நம்ம நோட் பண்ணாம விட்டுட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரிஷாவை கூட்டிட்டு விஜய் ஜிப்ஸ்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த பாலத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க. ஆனா விஜய் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. அந்த டைம்ல போலீஸ் சொல்லுவாங்க வண்டி நம்பர் 1 இருக்கு, அதனாலதான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விஜய் வந்து ஆமா ஆம்னி பஸ்ல இருந்து அம்பாசிடர் வரைக்கும் இந்த நம்பர் தான் இருக்குது, இதனால அரெஸ்ட் பண்ணிடுவா அப்படின்னு கேட்பாரு. அந்த டைம்ல தப்பிக்கிறதுக்காக தான் விஜய் இந்த டைலாக் அடிச்சு வருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். உண்மையிலேயே நிறைய வண்டிகள் இருந்திருக்கு. பிரகாஷ் ராஜ் அடிச்சு போட்டு விஜய் த்ரிஷாவை கூட்டிட்டு டாடா ஸ்மோல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி போடுவாங்க. அந்த டைம்ல பின்னாடி வர ஒரு வண்டி நம்பர் TN55F100 அப்படின்னு போடுவாங்க. த்ரிஷாவும் விஜயும் ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிருவாங்க. வில்லன்கள் இந்த பக்கமே மாட்டிப்பாங்க. அந்த டைம்ல ஒரு வண்டி நம்பரை காமிப்பாங்க, அது TN59A100 அப்படின்னு போட்டிருக்கும். அடுத்து லைட் ஹவுஸ்ல வச்சு வேலை பிடிக்கிறதுக்காக முத்துப்பாண்டியன் குரூப் வந்துட்டு இருக்கும்போது அவங்க வர பிளாக் கலர் காரோட நம்பர் TN59. அதுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர் வரும், அதுக்குமே TN5900 அப்படிதான் நம்பர் போட்டிருக்கும். இதெல்லாம் ஓகே, ஆனா இந்த வண்டி நம்பர் மேட்டர் எப்படி விஜய்க்கு தெரியும்னு தான் தெரியல. ஏன் தெரியுங்களா? எப்படி தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச ஃபேண்டசி ஃபிலிமான புலி படத்தோட ஆல்பம் ஃபுல்லாமே ஹிட் தான். இந்த சாங்ஸ் ஆல்பம்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல உள்ள எல்லா சாங்ஸையுமே கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. அப்படி என்ன ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வர எல்லா சாங்ஸ்லயுமே முதல் வார்த்தையை ரிப்பீட் பண்ணி 2 டைம்ஸ் வர்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஜிங்கிலியா ஜிங்கிலியா என்ன போட்டு புலி புலி ஓஹோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் வந்து அந்தாதி தொடை அப்படின்னு தமிழ் இலக்கணத்துல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அனஃபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கவிதையிலேயோ ஒரு பாடலையோ ஒரு வாக்கியத்திலேயோ ஒரு வார்த்தை 2 முறை மீண்டும் மீண்டும் வந்தால் அதற்கு பேர் அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. இந்த இலக்கண முறையை பயன்படுத்தி தான் இந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாரு வைரமுத்து அவர்கள். தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச துப்பாக்கி படத்துல இதை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா?
என்னன்னு சொல்றேன் கேளுங்க. துப்பாக்கி மூவில வர்ற மெயினான சில சீன்ஸை படத்தோட டைட்டில் கார்டு அண்ட் டைட்டில் கிரெடிட்ஸ்லயே அவங்க விஷுவல்ஸ் மூலமா நமக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கி அப்படின்ற டைட்டில் கிரெடிட் வரும்போது அந்த துப்பாக்கி அப்படின்ற ஃபாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஷேடோ காமிப்பாங்க, ஒரு நிழல் போற மாதிரி காமிப்பாங்க. அடுத்த விஷுவல்ஸ்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட நேம் வரும்போது ஃபாக் அவர்கிட்ட இருந்து கிராஸ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அதே சீனை தான் மிடில் அவங்க தங்கச்சியை காப்பாற்ற போகும்போது விஜய்க்கு வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வச்சிருப்பாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ரோட்ல பஸ் போற மாதிரி காமிப்பாங்க. இந்த சீன் அப்படியே மிடில்ல பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பஸ்ஸுக்கு அந்த தீவிரவாதிகள் பாம் வச்சு வெடிக்க வைப்பாங்க. அந்த சீனை தான் இந்த ரெட் கலர் பஸ்ஸை முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. அடுத்த விஷுவல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்பை காமிப்பாங்க. அதே ஷிப் தான் கிளைமேக்ஸ்ல ஒரு பாம்புக்கு போகும்போது யூஸ் பண்ணுவார் டிராவலிங். அடுத்த விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பீச் ஓரமா இருக்க ரோட் சைடை காமிச்சிருப்பாங்க. இந்த ரோட் சைடு தான் தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு எடுக்க போகும்போது அந்த பீச் ஓரமா தான் உட்காந்து யோசிப்பாரு. அந்த இதுல காமிச்சிருப்பாங்க. படத்துல உள்ள முக்கியமான சில சீன்ஸ படத்தோட டைட்டில் கிரெடிட்லயே சொல்லியிருப்பாங்க. மாஸ்டர் படத்தில் இதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நீங்களே இதை கண்டுபிடிக்கலாம். அந்த படத்தில் பவானி கேரக்டரில் வில்லன் நடித்த விஜய் சேதுபதி அவர்கள் ஜெயிலில் உள்ள பசங்களுக்கு போதைப் பொருட்களை சப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்காக சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம நிறைய பேர்த்த கொலைகள் கூட பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்தில் கொஞ்சம் டைம் வரைக்கும் தான் இவரோட கை ஓங்கி இருக்க மாதிரியும் இவரோட வில்லனிசத்தை ரொம்ப ஹைப்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட அழிவு காலம் ஆரம்பமாயிருச்சு. இவரை தேடி ஹீரோ வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த சிம்பாலிக்கா ஒரு டீடைலிங்ல அழகா சொல்லியிருப்பாரு லோகேஷ் கனகராஜ். விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு கொலைகள் பண்ணிட்டு வரும்போதுமே அந்த சீன்ல பேக்ரவுண்ட்ல இருக்க லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம தளபதி பவானி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட இடத்துக்கே அவர் தேடி வருவார். அவர் வர்ற டைமில் ஒரு டீப் லைட் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருட்டுக்குள்ளே வரதுனால அந்த லைட்டு பிளிங்க் ஆகுறத சரி பண்ணுற மாதிரி அந்த லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் நீ நினச்சதை சாதிக்க முடியாது, அதை தடுக்க ஒருத்தன் வந்துட்டாண்டா அப்படின்ற விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த சீன். இந்த ஒரு சீனை கரெக்டாக இந்த விஷயத்த சொல்கிறதுக்காகவே லோகேஷ் அவர்கள் வச்சிருப்பாங்க. மெர்சல் படத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே படத்தில் விஜய் டபுள் ஆக்டா, ட்ரிபிள் ஆக்டா, சிங்கிள் ஆக்டா அந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாது. ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த படத்துல 3 ரோல்ல விஜய் நடிச்சிருப்பாரு. இப்படி 3 ரோல்ல இவர் நடிச்சிருக்கிறத படத்தோட டைட்டில் கார்டு போடும் போதே சில சிம்பாலிசத்தை காமிச்சு அதுல மூலமா சொல்லியிருப்பாங்க நமக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் பெயிண்டிங்ல இருந்து 3 புறாக்கள் பறந்து போகும். அண்ட் அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா 3 மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா 3 லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி படத்துல உள்ள ஒரு மெயினான மேட்டரை படத்தோட டைட்டில் கார்டுல ஒரு சிம்பாலிசமா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து படத்துல வெற்றி கேரக்டர்ல நடிக்கிறவர் தான் மெஜிஷியன் விஜயா இருப்பாரு. ஆக்சுவலா மேஜிக் பண்றவங்க வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த கார்ட்ஸை வச்சு இந்த டைட்டில் கார்டுல ஒரு சூப்பரான மேட்டர் ஒன்று பண்ணிருக்காங்க. விஜய் சேர்ல உட்காந்து பென்சிலை வச்சு ஒரு ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு பின்னாடி இருக்க சேர்ல குயின் இருக்க போட்டோ போட்டு ஒரு கிளாத் இருக்கும். அடுத்து ஒரு கிளாத்தை தையல் மிஷின்ல தச்சிட்டு இருப்பாரு. அந்த மிஷினோட கம்பெனி வந்து ஜாக் அப்படின்னு போட்டிருக்கும். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா தளபதி ஒரு மாஸ்க் அவரோட கண்ணுல போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் காமிச்சது குயின், அடுத்து காமிச்சது ஜாக், அவர் தான் கிங் அப்படின்ற மாதிரி ஃபைனலா விஜயை காமிப்பாங்க. ஐயோ அட்லி சார், அந்த விஷயம் தான் எங்களுக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு அதை படத்துல வைக்கிறீங்க நீங்க? என்ன மேட்டர் தெரியுங்களா? தளபதி விஜய் அவர்களை வச்சு அட்லி அவர்கள் பிகில் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாரு. இது விஜய் அவர்களோட 63வது படம். இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலுமே அட்லி அவர்கள் இந்த படத்துல வர்ற நிறைய சீன்ஸ்ல இது தளபதி அவர்களோட 63வது படம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். எந்தெந்த சீன்லன்னு பாத்தீங்கன்னா வெறித்தனம் சாங்ல எடுத்தோடனே ஒரு ஃபிளைட்டை காமிப்பாங்க. அந்த ஃபிளைட்ல போயிங் V63 அப்படின்னு போட்டிருக்கும். போயிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க ஏரோஸ்பேஸ் கம்பெனி. பக்கத்துல இருக்க V63 விஜய் அவர்களோட 63வது படம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்த சீன்ல பிகில் விளையாடுற பாய்ஸ் ஃபுட்பால் டீம்ல முக்கியமான மேட்ச் விளையாடும் போது கதிர் அவர்களுக்கு ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா 63. அதே மாதிரி உமன்ஸ் ஃபுட்பால் டீம்ல ஒரு முக்கியமான மேட்ச் விளையாடும் போது பிஎம்பு அவங்களுக்கு இன்ஜூர்ட் ஆயிடும். அவங்களோட ஜெர்சி நம்பரும் 63. சோ ரெண்டு டீம்லயுமே 63 ஜெர்சி நம்பர் மட்டும் இன்ஜூர் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 63வது படம் அப்படின்ற ரீசனுக்காக. அடுத்து படத்தோட கிளைமேக்ஸ்ல விஜய் ஒரு பைக்ல டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பைக்கோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா DLA4T63 அப்படின்னு போட்டிருக்கும். அது பாத்தீங்கன்னா டைரக்டர் லிஸ்ட், அதாவது அட்லி அவர்களோட 4வது படம் தளபதி இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்துல 3 இடங்கள்ல தளபதி அவர்களோட 63வது படம் அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸை வச்சிருப்பாங்க. இதை நோட் பண்ணல. இப்போ ஓட்ல தான் அந்த மாதிரி நோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தெரியல. அதே மாதிரி மாஸ்டர்ல அது சொன்னது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. அந்த நெகட்டிவ், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று சொன்னாங்களே, அதாவது ஹீரோ வந்து ப்ளூவா போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வில்லன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டும் சரி ட்ரெஸ்ஸும் சரி ரெட் கலரே தான் இருக்கு. அது நோட் பண்ணவே இல்லை. அது நம்ம அந்த அளவுக்கு டீப்பா பார்க்கல. உண்மைதான். அந்த லைட் வந்து இது பண்றது அதுவும் யோசிச்சேன். ஓகே, அவர் கண்டிப்பா வச்சிருப்பாரு. லோகேஷ் கண்டிப்பா ஆமா ஏதாவது வச்சிருப்பாங்க. ஏன்னா அது அந்த பிளிங்க் ஆகணும்னு தேவையில்லைல்ல.
எல்லா இடத்துலயும் பிளிங்க் ஆகும்னா கரெக்டா விஜய் சேதுபதியோட பேக்ரவுண்ட் சைடுல அந்த பிளிங்க் ஆகுற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த மலையில பாத்தீங்கன்னா அது மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிளிங்க் ஆகுறது அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. அந்த ஆடுலாம் வருது அந்த சன்ஃபீஸ்ட் இதெல்லாம் வந்து இது நார்மலா வந்து அவரு அதுல இருந்தப்போ அப்படி அது காமிச்சாரு. சன்ஃபீஸ்ட் முன்னாடி பயங்கரமா இதாயிட்டு இருந்துச்சு. கோகோ அந்த நானே வாங்கிட்டு இருந்தேன் சன்ஃபீஸ்ட். அந்த ஆட் எல்லாம் போட்டு அது சும்மா சும்மா போடுவாங்க. அது அடிக்கடி டிவிலே இந்த சச்சின் படம் போடுறதுனாலே இது ஸ்டிக்கர் விற்கிறாங்க, அந்த கார்டு விற்கிறாங்கலாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு. ஆமா ஆமா. அப்போதைக்கு அவர் சச்சின் தான் பிடிக்கும், நம்ம ஆமா. அவர் தான் பிடிக்கும் அப்போதைக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ சச்சின் அவுட் ஆயிட்டாலே முடிஞ்சு அப்படின்றத ஒரு காலம் அது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வந்தாங்க. தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்க அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அத்தனை பேர் இருப்பாங்க. கங்குலி, டிராவிட், சேவாக் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா சச்சின் மட்டும்தான் எல்லாருக்குமே அப்போ பிடிச்சவங்க ஆமா எனக்கு ஆமா. தெரிஞ்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் தான். ஆமா. அதுக்கப்புறம் அந்த புலி படத்துல வர எல்லா பாட்டுக்கும் ஸ்டார்டிங் வந்து அது அதான் அந்த நிறைய நோட் பண்ணல. இல்ல அது தமிழ் படத்திலேயே நிறைய படத்துல அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இலக்கணத்தை யூஸ் ஆமா, பண்ணியிருப்பாங்க ஆமா, நிறைய ஆமா. இது. இதுல இருக்குன்றத நான் அதை நோட் ஆமா பண்ணவே ஆமா ஆமா. ஒரே படத்துல எல்லா பாட்டுமே அப்படி வச்சிருக்கிறது தெரியல. உண்மையா சூப்பர். நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.